இங்கே ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. மைட்டி எம்பரர் அசோகா. அசோகா வாஸ் த ஃபேமஸ் ரூலர் ஆஃப் ஏன்ஷியன் இந்தியா. ஏன்ஷியன் இந்தியாவோட ஃபேமஸ் டெம்பரர்னா அசோகா தான். இவரோட பீரியடில் தான் ஏஷியா, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியாவுக்கு புத்திசம் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஒடிசா பக்கத்தில் ஒரு கலிங்கா வார் நடக்கும். அந்த வாரில் அவர் வின் பண்ணிடுவார். ஆனால் பயங்கரமாக பிளட் ஷெட் இருக்கும், நிறைய பேர் இறந்துருப்பாங்க, நிறைய குழந்தைங்க இறந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹி ஃபெல் ஸோ பேட். அப்போ அங்கே ஒரு புத்திஸ்ட் மாங்க் வருவார். ஹி வாஸ் ஸோ ட்ரவுன். அப்போது அந்த நேரத்தில் ஹில் கெட் கன்வெர்டட் டு புத்திசம். அண்ட் அதுக்கப்புறம் அவரோட பாலிசி என்னவா இருந்ததுன்னா தர்மா அண்ட் பீஸ். இது ரெண்டும் தான் அவரோட பாலிசியாகவே இருந்தது. புத்திசம் அவரோட குழந்தைங்கள கூட அந்த புத்திசம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிக்கு அனுப்புவார். அசோகா பீரியடில் ஏஷியாலெல்லாம் புத்திசம் ஸ்ப்ரெட் ஆச்சுது. ஓகே, அப்புறம் his service for the cause of public good was exemplary. ஓகே, ஏன்னா அவர் வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பில்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் அனிமல்ஸ்க்கு வெட் கிளினிக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டு லே ரோடு போட்டதுமே ஃபர்ஸ்ட் அவர் தான். அப்போ அசோகா சக்ரால his name is அசோகா சக்ரால ஒரு 24 ஸ்போக்ஸ் இருக்கும். அதை நம்ம நேஷ்னல் ஃப்ளாக்ல சென்டரில் பார்க்குற 24 ஸ்போக்ஸுமே வந்து அசோகா சக்ராலேருந்து நம்ம தீம் எடுத்துக்கிட்டது தான். அந்த அசோக சக்ரா இது சார்நாத் பில்லர் ஆஃப் அசோகாவில் தான் அந்த அசோக சக்ரா ஓன் பண்ணிச்சிருப்பாங்க. இங்கே இருக்குல்ல, இந்த கேன் யூ see here, இதுதான். அசோகா இவ்வளோ பாப்புலராக இருந்தவும் நமக்கு 19th செஞ்சுரி வரையிலையும் இவரை பற்றின நாலேஜே இல்லை. ஏன்னா வாய் வழி பேச்சு எல்லாமே காணாமல் போயிருக்கோம். அவர் வாழ்ந்தது எப்போ 19th செஞ்சுரி வரைக்கும் நமக்கு அசோகாவை பற்றின நாலேஜ் இல்லை. அதுக்கப்புறம் மெட்டீரியல் எவிடன்ஸ் ப்ரொவைடட் பை வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப் அண்ட் அலெக்சாண்டர் கனிங்கம். இவங்க 3 பேரும் கிரேட் ஹிஸ்டோரியன்ஸ், இங்கிலீஷ் ஹிஸ்டோரியன்ஸ் தான். ஆனால் they have contributed so many works to India. ஓகே, வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப் அண்ட் அலெக்சாண்டர் கனிங்கம். இவங்க 3 பேரோட எஃபோர்ட்னால அசோகா பற்றின ஒவ்வொரு எவிடன்ஸையும் தேடி பிடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த சாரநாத் பில்லராக இருக்கட்டும், அப்புறம் இங்கே சாஞ்சி ஸ்தூபா கீழே இருக்கே, இதில் இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் அசோகாவை பற்றி தேட ஆரம்பித்தாங்க. இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சு சார்ல்ஸ் ஆலன் ஒருத்தவர் புக் எழுதினார், த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். See the title, த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதில் அந்த புக்கில் அசோகா பற்றின நிறைய அக்கௌண்ட்ஸ் இருந்தது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமும் நிறைய ரிசர்ச்சஸ் நடந்தது. அசோகாவோட க்ளோரியஸ் ரூல் பற்றின ஒரு ரிசர்ச் நடந்தது. தென் வி கெட் டு நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் அசோகா. ஓகே, இது எல்லாமே வந்து ராக்ஸ்லையா இருக்கட்டும், சாஞ்சி ஸ்தூபாலா இருக்கட்டும், சாரநாத் பில்லர்லையா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பில்லர்ஸ் எல்லாமே அசோகா வச்சிருப்பாரு. அது எல்லாத்துலேருந்து டீகோட் பண்ணி அசோகாவோட ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து ஹிஸ்டோரியன்ஸ் நமக்கு கொடுத்தாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் அசோகா டு த வேர்ல்ட். இங்கே பார்க்குறது வந்து சாரநாத் பில்லரில் இங்கே சென்டரில் இருக்குல்ல அசோகா சக்ரா வித் 24 ஸ்போக்ஸ், லயன் கேபிட்டல். ஓகே, கீழே வந்து சாஞ்சி ஸ்தூபா. இது வந்து புத்தாவோட ஏதாவது ரெலிக்ஸ் உள்ள இருக்கும். அதை சுற்றி நம்ம ஞாபகார்த்தமாக வச்சுருப்போம்ல, புத்தாவோட ஏதாவது ஒரு ரெலிக்ஸ் உள்ள இருக்கும். ஒரு சின்ன பானையிலையோ இதுலையோ போட்டு வச்சுருப்பாங்க. அதை சுற்றி இவ்வளோ பெரிய டோம் கட்டி இந்த மாதிரி ரெயிலிங்ஸ் எல்லாம் போட்டு, இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் கேட் தோரணாலாம் போட்டு இதில் காவிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது சாஞ்சி ஸ்தூபா. ஓகே, இங்கெல்லாம் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம கோவிலெல்லாம் பார்க்குற மாதிரி இந்த வால்ஸ்லலாம் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதிருக்கும். தட் கெஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அசோகா. நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டேன், ஓல்ட் ஸ்டோன் டூல்ஸ்னு சொல்லிட்டு இருந்தால, ப்ரிமிட்டிவ் ஸ்டோன் டூல்ஸ், ஒரு பேசிக்கான ஸ்டோன் டூல்ஸ் இதுதான். இதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ ஒரு இந்த மாதிரி ஸ்டோன் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆர்ட் ஒர்க்லாம் தேவையில்லை. சும்மா சாதாரணமாக ஒரு ஏர்லி மேன் எல்லாமே இதெல்லாம் ஈஸியாக பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணி ஹண்ட் பண்ணியிருப்பாங்க. இனி வர பலியோலித்திக் ஸ்டேஜ் இதெல்லாமே ஓல்ட் ஸ்டோன் டூல்ஸ். மீசோலித்திக், நியோலித்திக்லாம் ரொம்ப ஷார்ப் அண்ட் எட்ஜாக இருக்கும். ரொம்ப பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து கீழே ஹேமர் எல்லாம் இருக்கிற மாதிரி டெவலப். இதான் சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இல்லைன்னா அசோகா காணாமல் போயிருப்பார். இந்த எக்ஸ்கவேஷன்ஸ், இந்த ரைட்டிங்ஸ் இதெல்லாமே ஹிஸ்டாரியன்ஸ் வந்து டீகோட் பண்ணாமல் இருந்திருந்தானா அசோகாங்கிற ஒருத்தர் ஹிஸ்ட்ரியிலே இருந்திருக்க மாட்டார்.
இப்போ தமிழினி அம்மா கேட்குறாங்க, do you know what proto history is? proto history ப்ரீ ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். ப்ரீ ஹிஸ்ட்ரினா ஸ்டோன் டூல்ஸ்ல இருந்து எழுத்து மனுஷனுக்கு தெரியாத காலம் வரைக்கும் ப்ரீ ஹிஸ்ட்ரி. ஓகே, இப்போ வந்து புரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு ஒன்று வருது. ஓகே, அம்மா சொல்றாங்க, தமிழினி சொல்றா, the period between prehistory and history மூணா பார்த்துக்காங்க. முதல் புரோட்டோ ஹிஸ்ட்ரி, ப்ரீ ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி. புரோட்டோ ஹிஸ்ட்ரி ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் நடுவில் உள்ள பீரியட் தான் புரோட்டோ ஹிஸ்ட்ரி. ஓகே, the period for which records and writings are available but not yet deciphered is called புரோட்டோ ஹிஸ்ட்ரி. இப்போ ஐவி சிவிலைசேஷன்லலாம் எழுத்து வடிவம் வந்துருச்சு, ஆனால் அதை வந்து நம்மளோட ஹிஸ்டோரியன்ஸ்னால புரிஞ்சுக்க முடியல. ஸோ அந்த பீரியட் எல்லாமே வந்து புரோட்டோ ஹிஸ்ட்ரி. ஓகே, இப்போ ரைட்டிங்ஸே இல்லை, ஸ்டோன் டூல்ஸ்லேருந்து மனுஷனுக்கு ரைட்டிங்ஸே தெரியல, அந்த அந்த பீரியட் வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி. ஆனால் ரைட்டிங்ஸ் தெரிஞ்சிடுச்சு, ஆனால் அதை டீசைஃபர் பண்ண முடியல, அந்த காலம் வந்து புரோட்டோ ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரினா நமக்கு வந்து இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே டீசைஃபர் பண்ண முடியுது, அந்த பீரியட் வந்து ஹிஸ்ட்ரின்ட்டு சொல்லுவோம். ஸோ அகெயின் ப்ரீ ஹிஸ்ட்ரி, புரோட்டோ ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி. ப்ரீ ஹிஸ்ட்ரியில் ரைட்டிங்ஸ் மனுஷனுக்கு தெரியாது, புரோட்டோ ஹிஸ்ட்ரியில் ரைட்டிங்ஸ் தெரியும், ஆனால் ஹிஸ்டோரியன்ஸ்னால அதை டீகோட் பண்ண முடியல. அவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்கங்கிறது பானையிலையோ இல்லைன்னா செவுத்துலையோ என்ன எழுதியிருக்காங்கங்கிறது வந்து ஹிஸ்டோரியன்ஸ்னால டீகோட் பண்ண முடியல. ஹிஸ்ட்ரி ஃபேஸில் வந்து ஹிஸ்டோரியன்ஸ் கேன் டீகோட், ஹிஸ்டோரியன்ஸ் அதோட மீனிங் எல்லாமே இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்கிற பீரியட் வந்து ஹிஸ்ட்ரி. இப்போ வந்து நம்ம லைஃப் வந்து ரொம்ப செட்டில் லைஃப், சேஃப் லைஃப். ஆனால் அந்த காலத்துலலாம், அவர் அன்சஸ்டர்ஸ் காலத்துல எல்லாமே இட்ஸ் நாட் அ சேஃப் என்விரான்மெண்ட். அவங்கெல்லாம் கேவ்ஸில் தான் வாழ்ந்துருப்பாங்க, சுற்றி வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும். த வைல்ட் அனிமல்ஸ் குட் கில் தம் அட் எனி டைம். அப்போது அவங்க வந்து தே ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாக். ஒரு நாயெல்லாம் பெட் பண்ணோன்னா, வளர்த்தோன்னா, அதோட ஸ்னிஃபிங் ஸ்கில்ஸ்னால இஃப் சம் வைல்ட் அனிமல்ஸ் வந்ததுன்னா, இஃப் அட் ஆல் சம் வைல்ட் அனிமல்ஸ் நம்ம கேவ் கிட்ட வந்ததுன்னா, இட் வில் ஸ்டார்ட் பார்க்கிங், கத்த ஆரம்பிக்கும். அதுலேருந்து நம்ம வி கேன் ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ். அதே மாதிரி ஹண்டிங் எல்லாம் போனாங்கன்னா நாயும் கூட்டிகிட்டே போவாங்க. அப்போ வைல்ட் அனிமல் சுற்றி இருக்குதுன்னா அது திரும்ப கொலைக்க ஆரம்பிக்கும். இப்படி ancestors started domesticating dogs also. ஓகே, அந்த ஹண்டிங் ஆக்டிவிட்டி போகும்போதும் நாய் பயங்கர ஹெல்ப்பாக இருந்தது. அவங்க கேவில் வாழும்போதுமே நாய் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்படி தான் மனுஷன் வாழ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டான். ஃப்ரம் திஸ், இதில் இந்த லெசன்லேருந்து நமக்கு தெரியும், ஃப்ரம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸாக இருக்கட்டும், எழுத்து. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் வந்து ஏதாவது ஃபார்ம் ஆஃப் எழுத்து, இதில் ராக்லையா இல்லைன்னா காப்பர் பிளேட்லையா இல்லைன்னா வந்து ஏதாவது பில்லர், பெரிய பில்லர், நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லை, பெரிய ஒரு பெரிய ஒரு ஏரியா இருக்கும், சென்டரில் வெறும்ன கொடிமரம் மாதிரி ஒரு பில்லரை நாட்டியிருப்பாங்க. அதில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. என்ன ஏதாவது எழுதியிருப்பாங்க, அதான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இல்லைன்னா பெரிய பெரிய மான்யூமெண்ட்ஸ் கட்டியிருப்பாங்கல்ல, மான்யூமெண்ட்ஸ் லைக் ஏதாவது ஃபத்தேபூர் சிக்ரி, இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்க. இல்லைன்னா சின்ன காப்பர் பிளேட் தகடுலலாம் எழுதி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தது எல்லாத்தையுமே அவங்க ஒரு அக்கௌண்ட்டாக எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே ஹிஸ்ட்ரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எப்போவுமே ஹிஸ்டோரியன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ராக் எடிக்ட் எடுத்துட்டு இதுதான் உண்மைன்னு நம்ப முடியாது, வேறொரு இடத்துல வேற கான்ட்ரடிக்டரியாக இன்னொன்று சொல்லலாம். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து மாறிக்கிட்டே வருது, கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஓகே, இஃப் சப்போஸ் ஏதாவது புது எவிடன்ஸ் கிடச்சிதுன்னா, முன்னாடி பழைய இப்போ அசோகா எடிக்ஸ்லாம் பார்த்தோன்னா, அசோகா இத்தனை பேரை வின் பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, இந்த பாட்டில் இத்தனை பேர் இறந்தாங்க, அதை படிக்கும் போது வேற மாதிரி இருக்கும். அதே இது வேற சில எடிக்ஸ், அவர் வந்து அந்த கலிங்கா வார்க்கு அப்புறம் படிக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து வேற போர்ட்ரே பண்ணும். அவர் வந்து பீஸை தான் விரும்பினாரு. ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிங் ஹிஸ்ட்ரி, our archaeological evidences or the inscriptions. இங்கே ஒரு சம்மரி கொடுத்துருக்காங்க. ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடோட ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் வந்து ஸ்டோன் டூல்ஸ்னாலேயோ ராக் பெயிண்டிங்ஸ்னாலேயோ ஃபாசல்ஸ்னாலேயோ எக்ஸ்கவேட் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஃபாசல்ஸ்னால் இப்போ ஏதாவது அவங்க அக்ரி எல்லாம் ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புள் தான், ஸோ அக்ரி நாலேஜ் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் ஏதாவது ஃபாசல்ஸ் கிரெயின்ஸ் எல்லாமே ஐவி சிவிலைசேஷன்லலாம் பார்த்துக்கிட்டோன்னா, அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்